2 வருஷத்துக்கு முன்னாடியே கார்த்திக் காணோம்னு நந்திதா சொன்னத கன்ஃபார்ம் பண்ணா, பக்கத்து வீட்லலாம் விசாரிக்கிறாரு. பக்கத்து வீட்லயுமே அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். 2 வருஷமா வரல. இந்த பொண்ணு மட்டும் தான் தனியா இருக்கான்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சா, அவங்க ஆக்ஷன் எடுத்த மாரியே தெர்ல. நம்ம நந்திதா ஒரு டான்ஸர்ங்கிறனால டான்ஸ் ஆட போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அத பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இந்த பக்கம் கார்த்திக்கோட ஆஃபீஸ்ல போய் விசாரிச்சா எல்லாருமே நல்ல விதமா தான் சொல்றாங்க. அவன் ஒரு வீட்ல தங்கியிருப்பான். அங்க போய் விசாரிக்கும்போது, அவன் கார்த்திக் வந்தான். ஆனா போகும்போது ஒரு பொண்ணு தான் போனான்னு அவர் சொல்லிறாரு. சின்ன வயசுல கார்த்திக் இருந்த வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அவன் ஒரு நாடக கம்பெனில வந்து நடிச்சிருப்பான். அவனோட ஓனர் வந்து வெளிய போயிருப்பாரு. அவர் வந்தோனே ஃபோன் பண்ண சொல்லுங்க, நம்பர் குடுத்துட்டு இவரும் வந்துருவாரு. கார்த்திக்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அவன் மிஸ்ஸிங் சொல்லி எல்லா இடத்துலயும் ஒட்டி வைக்க, அதுல ஒருத்தன் மட்டும் ரியாக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவ அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருப்பான். அவன் பேரு டோனி. அப்ப இந்த டோனிக்கும் மேனேஜருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, அங்கேயே போய் விசாரிக்கலான்னு போறாரு. ஆனா இந்த மேனேஜர் ஹீரோவ பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறான். இதுக்கப்புறமா பூஜாவோட அம்மாவ போய் பார்த்தா, அவ எனக்கு கொஞ்சம் லிங்க் அனுப்புனா. ஆனா அது ஓப்பன் ஆவல. ஆனா என்கிட்ட கார்த்திக்க பார்க்க போறேன்னு தான் சொன்னான்னு சொல்லிடுறாங்க. இந்த மேனேஜருக்கு இந்த பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும். அத யூஸ் பண்ணி இந்த மேனேஜர கொஞ்சம் கடத்திட்டு வந்துடுறாங்க. அப்போதான் மேனேஜர் சொல்றாரு, இந்த மேனேஜர் வந்து ஒரு கரப்ஷன் பண்ணியிருப்பாரு. அத பத்தி அந்த கார்த்திக்கு தெரிஞ்சிரும். அப்படி தொரத்திட்டு போகும்போது தான் அவன் தண்ணீல விழுந்து இறந்து போயிட்டான். நாங்க கொல்லலைன்னு சொல்றாங்க. இத ஹீரோ போலீஸ்ல சொல்லிட்டு, அந்த பாடிய எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு, அவன் இறந்துட்டான்னு நந்திதா கிட்ட சொல்ல வரும்போது, நந்திதா அன்னைக்கு தான் கார்த்திக்கு பர்த்டே பாயாசம் குடிங்கன்னு சொல்ல வர்றா. இத கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. ஆனா அந்த லேக்ல வந்து பார்த்தா, ஒரு பழைய பைக்கும், ஒரு கோணி முட்டையும் கிடைக்குது. அந்த கோணிக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா, இப்ப காணாம போன பூஜாவோட டெட் பாடி இருக்கு. உடனே பூஜா அம்மாவுக்கு கால் பண்ணி, அவ ஏதோ லிங்க் அனுப்பணும்னு சொன்னாங்கல்ல, நீங்க அத அனுப்பிவிடுங்கன்னு பார்த்தா, அதுல வந்து இந்த நந்திதா டான்ஸ் ஆன வீடியோ இருக்கு. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நந்திதா நம்மகிட்ட எதையோ மறைக்கிறா. அவகிட்டயே விசாரிக்கலான்னு அவகிட்ட போயிட்டு கார்த்திக் சாகல. அது பூஜா தான் இறந்திருக்கான்னு சொல்றாங்க. அப்ப வந்து நந்திதா சொல்றா, வாங்க அப்ப கார்த்திக்கோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணலான்னு. அங்க பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு டெட் பாடிய இவ வச்சிருக்கா. அது யாரோடதுன்னா, இவகிட்ட கொஞ்ச நாளாவே ஒருத்தன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன தான் பாயாசத்துல விஷம் வச்சு கொன்னு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு இந்தாங்க பாயாசம் சாப்பிடுங்கன்னு அந்த விஷத்த தான் குடுப்பான். ஆனா ஹீரோ சுகர் இருக்கு எனக்கு வேணான்னு சொல்லிடுறான். நீங்க 2 பேரும் அண்ணன், தங்கச்சி. ஆனா நீங்க ஏன் ஃபோன்ல பேசிக்கவே இல்லைன்னு அவ வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பதில் வச்சிருக்கா. அப்புறம் பூஜா உன்ன பார்க்க வந்தாளான்னு கேட்கும்போது, இல்ல ஜனவரி 10ஆம் தேதி வரவே இல்லன்னு சொல்றா. இவன் கேட்குறான் நான் 10ஆம் தேதியே சொல்லலையே அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே சொன்னீங்கன்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறம் தான் ஒருத்தர் கால் பண்ணி நம்மகிட்ட பேசுறாரு. யாருன்னா, அந்த நாடக கம்பெனியோட ஓனர். நந்திதா 15 வயசுல இறந்து போயிட்டா. கார்த்திக் மட்டும் தான் உயிரோட இருக்கான்னு சொல்லும்போது தான் இவனுக்கு தோணுது. அந்த வீட்டுக்காரர் சொல்லியிருப்பார் இல்லையா, பையன் வந்து பொண்ணு போயிருப்பான்னு. அப்பதான் அங்க இருக்க ஆல்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதுதான் கார்த்திக்ன்னு கன்ஃபார்ம் பண்றான். நீ ஏன் பூஜாவ கொலை பண்ணேன்னு சொல்லும்போது, அவ வந்து கார்த்திக்ன்னு என்ன டார்ச்சர் பண்ணா, அதான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு, இவனையும் கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து காப்பாத்திர்றான். ஆனா, இந்த கார்த்திக்கும் அவனோட அசிஸ்டன்ட்டும் ஓடி போயிறாங்க. இவன் ஏன் இப்படி ஆயிருப்பான்னா, தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறமா அவளோட ஞாபகமாவே இருந்து பொண்ணாவே மாறியிருப்பான். அவங்க அப்பா கண்டிச்சதுக்கு அப்புறம் அவரையுமே கொலை பண்ணியிருப்பான்.